அன்பான நண்பர்களுக்கு இனிய வணக்கம். சவுதி அரேபியா மீது கவுதிகள் நடத்திய தாக்குதல், சவுதி ஆதரவு படைகள் மீது நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சவுதி அரேபியா ஏன் கவுதிகள் மீது தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல்களை சவுதி ஆதரவு படைகள் மீது கவுதிகள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளின் நிலை தற்போது எவ்வாறு இருக்கின்றது? அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைக்கு வர உண்மையான காரணம் என்ன என்பதை ட்ரம்ப் உடைத்திருக்கின்றார். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான உலகின் பிந்தைய சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மிகப்பெரிய அளவில் குறைவடைந்த சம்பவத்தையும், ஈரானுடைய ஏவுகணைகள் ட்ரோன்களை சாதாரணமாக ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கிடையாது, சாதாரணமாக ஈரானின் அடிப்படை ட்ரோன்களை கூட அமெரிக்க வான் பாதுகாப்புகளினால் இடைமறிக்க முடியாமல் துல்லிய தாக்குதலை ஈரான் நடத்தியதை தொடர்ச்சியாக நாங்கள் பேசி வருகின்றோம். ஈரானிய தாக்குதல்கள் ஒரு கட்டத்தில் 10 ஏவுகணைகளை ஈரான் உள்ளே அனுப்பினால் 8 ஏவுகணைகள் வீழ்ந்து வெடிக்கும் அளவுக்கு அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு பொறிமுறை மிகப்பெரிய பலவீனம் அடைந்தது. இதன் காரணமாகவே ட்ரம்புக்கு இராணுவ உயர் மட்டம் கொடுத்த அழுத்தம் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கும் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கும் திருப்பியது என்பதை பல தடவை குறிப்பிட்டிருந்தோம். இன்றைய தினம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசிய பேச்சிலிருந்து அவர்கள் முக்கியமான தகவல்களை, எவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தியதற்கே முதலாவது காரணம் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய இடைமறிப்பு ஏவுகணைகளும் வான் பாதுகாப்பு சாதனங்களில் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளும் தேர்ந்துவிட்டமைத்தான் என்பதை ட்ரம்ப் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். மத்திய கிழக்கு நாடுகள் எங்களுக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை என்ற ஒரு விடயம் புதிதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இதனுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்று சொன்னால், ஈரானை தனித்து எங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை, ஈரான் விவகாரத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் ஈரானுக்கு அஞ்சி விலகியே நின்றிருக்கின்றார்கள் என்பதையும் ட்ரம்ப் தற்போது தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே ஈரானை எதிர்ப்பதற்கு இந்த மத்திய கிழக்கில் யாரும் விரும்பவில்லை. அமெரிக்காவுக்கு ஆதரவு போல காண்பித்து கொண்டாலும் அவர்கள் இந்த போரில் இணையவில்லை என்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து நியூயார்க் டைம்ஸ் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புகளை வைத்து அமெரிக்காவில் வெளியான மிக முக்கியமான செய்தி, அயதுல்லா அல் கமேனியை படுகொலை செய்தால் ஈரானின் கடும்போக்கு ஆட்சியாளர்களை அகற்றிவிடலாம், இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான கொள்கை கொண்டவர்களை அகற்றிவிட்டு தங்களுடைய பொம்மைகளை அங்கு ஆட்சிக்கு கொண்டு வந்து எவ்வாறு ஏனைய அரபுலக நாடுகளை கையாள்கின்றார்களோ அது போன்றதொரு விடயத்தை ஈரானில் செய்யலாம் என இவர்கள் யோசித்திருக்கின்றார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை அயதுல்லா அல் கமேனியை விட 10 மடங்கு கடும்போக்கும் 10 மடங்கு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான கொள்கைகளும் கொண்ட மிக இறுக்கமான முஸ்தபா அலி கமேனி மற்றும் ஐஆர்ஜிசியினுடைய உயர்பீடம் ஆட்சி கட்டளை கைப்பற்றி இருக்கின்றார்கள். இனி ஒருபோதும் அமெரிக்கா இந்த ஆட்சிக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஆதரவாகவோ இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ இங்கு காய்களை நகர்த்த முடியாதெனவும், இந்த ஆட்சி பீடம் அயதுல்லா அல் கமேனியை போல கிடையாது, அயதுல்லா அல் கமேனியாவது கொஞ்சம் தளர்வான விடயங்களை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக கைக்கொள்வார்கள், இவர்கள் முழு வீச்சில் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள், இவர்களுடைய தலைமை மட்டுமல்ல இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இந்த பிராந்தியத்திலேயே ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடாது என தற்போது இந்த ஆட்சியில் இருக்கும் அத்தனை பேர் நினைப்பதால் இனி ஈரான் மற்றும் வளைகுடாவில் அமெரிக்காவின் செல்வாக்கு என்பதும் மிகப்பெரிய அளவில் சரிக்கப்பட்டு விட்டது என்ற அதிர்ச்சியான செய்திகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். கவுதி படைகள் மீது அமெரிக்காவுடன் இணைந்து சவுதி அரேபியா ஒரு தாக்குதலை நடத்தினார்கள். சனா விமான நிலையத்தின் மீது, கொடைடா விமான நிலையத்தின் மீது, கவுதி கட்டுப்பாட்டு பகுதிகளின் மீது ஒரு 15-20 தினங்களுக்கு முன்பாக நடத்தப்பட்ட தாக்குதல் எங்களுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். அன்றே நாங்கள் ஒரு விடயத்தை சொன்னோம். சவுதி அரேபியாவுக்கு இத்துடன் 7.5 சனி பிடித்து விட்டது என்று சொல்வார்கள். அதாவது கவுதிகள் மீது கை வைத்து அமெரிக்காவே தங்களுடைய விமானந்தாங்கி கப்பலுடன் ஓட்டம் பிடித்திருந்தார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் அத்தனை இராணுவ திறன்களையும் கவுதிகளுக்கு எதிராக, அது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அப்போது அவர்கள் களமிறங்கியிருந்தார்கள். காசாவில் இனப்படுகொலை எதிர்த்து அமெரிக்கா அதனுடைய அத்தனை திறன்களையும் பயன்படுத்திய பின்னர் அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி கப்பலை எடுத்துக்கொண்டு செங்கடலை விட்டு கவுதிகளுடன் ஒப்பந்தம் செய்துவிட்டு வெளியேறியிருந்தார்கள்.
அமெரிக்கா மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு ஆதரவாக பிரிட்டன், பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மன் போன்ற கடற்படைகள் கூட ஒன்றாக களத்தில் குதித்து கவுதிகளை வெற்றி கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட வியூகமும் மதிநுட்பமும் தாக்குதிறன் உடையவர்கள் அந்த கவுதிகள். அது சிறிய நாடாக இருந்தாலும், சிறிய பகுதியாக இருந்தாலும், அவர்களுடைய வீச்சு மிளகு சிறியதாக இருந்தாலும் காரம் பெரியதைப் போல கவுதிகள் சிறிய கட்டுப்பாட்டு பிரதேசத்தை வைத்திருந்தாலும் அமெரிக்காவை ஓடவிட்டவர்கள். அப்படியான கவுதிகள் மீது ஒரு தாக்குதலை நடத்தி மிகப்பெரிய பிழையை சவுதி அரேபியா செய்து விட்டார்கள். இதற்கான பின் விளைவுகள் நிச்சயமாக சவுதி அரேபியாவுக்கு மிகவும் பாதகமாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை பல தடவை குறிப்பிட்டிருந்தோம். அது தற்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தியிருந்த கவுதிகள் இன்றைய தினம் சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற ஏமன் பயிற்சி முகாம்கள் மீதும் ஆயுத கிடங்குகள் மீதும் ஏமனின் மறைப்பகுதியில் இருக்கக்கூடிய சவுதி ஆதரவு ஏமன் படைகள் மீதும் மிக கடுமையான பாலிஸ்டிக் ட்ரோன்களை கொண்டு மிகப்பெரிய அளவு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். ஏனெனில் நேற்று முன்தினம் சவுதி ஆதரவு படைகள் கவுதி கட்டுப்பாட்டு பகுதியில் எல்லைகளில் துப்பாக்கிச் சூடு மற்றும் பல்வேறுபட்ட தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதில் 2 தரப்பிலும் 10 பேர் வரை உயிரிழந்திருந்தார்கள். ஆனால் கவுதிகள் இம்முறை துப்பாக்கிச் சூடு நேரடியாக எல்லைக்கு வந்து நேருக்கு நேர் சண்டை போடாமல் தங்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள் கொண்டு மிகப்பெரிய ஒரு பதிலடி. ஏமன் பயிற்சி முகாம்களும் ஆயுத கிடங்குகளும் பற்றி எறிந்திருப்பதாக சவுதி ஆதரவு ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். கவுதிகளின் ஏவுகணைகளை இவர்களால் இடைமறிக்க முடியவில்லை. ஏமனின் மறைப்பகுதியில் நடந்த மிகப்பெரிய தாக்குதலில் சவுதி ஆதரவு படைகள் 41 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆயுத கிடங்குகள் மிகப்பெரிய அளவில் பற்றி எறிந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஆயுத கிடங்குகள், ட்ரோன் கிடங்குகள், வெடிமருந்து கிடங்குகள், இராணுவம் பயன்படுத்தக்கூடிய எரிசக்தி களஞ்சியங்கள் என்பன துல்லியமாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது விடயத்தை பார்க்கின்ற பொழுது முதலில் எல்லாம் துல்லிய தாக்குதலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலையும் தான் எல்லோரும் குறிப்பிடுவார்கள். ஆனால் தற்போது அமெரிக்கா நடத்தும் தாக்குதல்கள் எல்லாம் ஐஆர்ஜிசிக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்றதோ இல்லையோ, ஈரான் அமெரிக்க தளங்கள் மீது நடத்தும் தாக்குதலும், கவுதிகள் அவர்களுடைய எதிர்ப்பாளர்கள் மீது நடத்தும் தாக்குதலும் மிக துல்லியமாக இருக்கின்றது. தொழில்நுட்ப ரீதியாக மிக துல்லியமாக இலக்குகளை தாக்குகின்றார்கள். உண்மையில் அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இந்த ஈரான் கவுதிகளின் துல்லிய தாக்குதல்கள் பெருமதிர்ச்சி ஏற்படுத்தும் சூழ்நிலையில் தான் சவுதி ஆதரவு படைகள் 42 பேர் கொல்லப்பட்டு மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். சவுதி எங்கே கவுதிகளை தொட்டோம் நாங்கள் கெட்டோம் என்பதைப் போல அமைதியாக மௌனமாக இருக்கின்றார்கள். எப்படியும் இனியும் தாக்குதலை கவுதிகள் தீவிரப்படுத்தினால் கவுதிகளை இன்னும் கோபமடைய செய்த விடயம், சவுதி அரேபியா கப்பல்களை முற்றுகையிட்டு விட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொள்வோம், பேச்சுவார்த்தை ஊடாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று ஒரு அறிவிப்பையும் விடுத்தார்கள். ஆனால் சவுதி கவுதிகளின் அறிவிப்பை பொருட்படுத்தாமல் பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, கத்தார், அமீரகம் போன்ற பல நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு 20 நாடுகள் இணைந்து கவுதிகளுக்கு எதிரான கூட்டணியை அமைத்திருந்தார்கள். ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய விடயம் என்னவென்று சொன்னால், சவுதி அரேபியா அமைத்த கூட்டணியில் 21 நாடுகள், துருக்கி முதல் பாகிஸ்தான் வரை பெரிய இராணுவத்தை கொண்ட நாடுகளை எல்லாம் இணைத்தாலும் கவுதிகள் சவுதிக்கு தாக்குதல் நடத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த கூட்டணியினுடைய வேலை என்ன என்று சொன்னால், கவுதிகளுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கின்றோம், இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தக்கூடாது, நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றோம், இதை கவுதிகள் செய்யக்கூடாது, இந்த கண்டனத்தை வெளியிடுவதற்குத்தான் இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய அணி, 21 நாடுகளின் இராணுவ சார் உத்தி கொண்ட ஒப்பந்தம் என்று சவுதி வெளியிட்டார்கள். என்ன உத்தி என்பது புரியவில்லை. சவுதிகளுக்கு கடும் கண்டனம் வெளியிடுமுட்டே சவுதி அரேபியாவிற்கான தாக்குதலுக்கு எதிராக கவுதிகள் மீது தாக்குதல் நடத்த ஒரு நாடும் இதில் முன்வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எப்படியான சூழ்நிலையில் தான் சவுதி அரேபியாவுக்கு செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல்கள் தொடர்பதால் சவுதி அரேபியா தன்னுடைய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச கடற்படை கூட்டணியை பலப்படுத்த எடுத்தும் முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றன. அந்த கூட்டணிகள் பேரளவில் இருக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கின்ற சூழ்நிலையில் சவுதி அரேபியா கவுதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதுதான் இதற்கு தீர்வை கொண்டு வரலாம் என சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்திலேயே பலர் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதேபோல் கவுதி படை மீது ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். செங்கடலில் நாங்கள் விதித்த கப்பல்களுக்கான முற்றுகை சவுதி அரேபிய கப்பல்களுக்கு மட்டுமே பொருந்தும். சவுதிக்கு வந்து செல்லக்கூடிய கப்பல்கள், சவுதியிலிருந்து வெளியேறக்கூடிய கப்பல்கள்,
ஏனைய நாடுகளுக்கு இந்த முற்றுகை பொருந்தாது. யாரும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை, ஏனைய நாடுகள் இந்த கடல் வழியாக சென்று வர முடியும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு யாரையெல்லாம் கூட்டணிக்கு சேர்த்து கொண்டு சவுதி அரேபியா கவுதிகளை தாக்க முற்பட்டார்களோ அவர்களையெல்லாம் பிரித்தெடுத்து உங்கள் கப்பல்கள் செல்லலாம் என்று சவுதிக்கு ராஜதந்திர ரீதியிலும் கவுதிகள் ஒரு குட்டு வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து லண்டனில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் தூதரகம், இஸ்ரேல் அமெரிக்கா ஜூத சக்திகளின் எதிர்ப்புகளையும் மீறி பாலஸ்தீனத்திற்கான தூதரகம் பிரிட்டன் லண்டன் மாநகரில் அமைக்கப்பட்டு பாலஸ்தீன கொடி ஏற்றப்பட்டு பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு தூதரகம் திறக்கப்பட்டுள்ளது என்று ஒரு நல்ல செய்தியும் வெளியாக இருக்கின்றது. எவ்வளவுதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பலஸ்தீன தூதரகத்தை அங்கு திறப்பதற்கு பல்வேறுபட்ட முட்டுக்கட்டைகளை மேற்கொண்ட போதிலும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து கொண்டு பலஸ்தீனத்திற்கான தூதரகம் லண்டனில் மிளர்ந்திருக்கின்றது என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இரண்டின் மீது தாங்கள் மிக துல்லியமான தாக்குதல் நடத்தியதில் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மிகப்பெரிய அளவில் பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். உக்ரைனிய பாதுகாப்பு படைகள் ரஷ்யாவின் மிக முக்கியமான 2 பாஸ்கோர்ஸ்டான் பகுதியில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையத்தையும் வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையத்தையும் ட்ரோன்கள் மூலம் தாக்கியதில் மிக கடுமையான சேதமடைந்திருப்பதாகவும் இந்த சேதங்கள் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய பொருள் இழப்பை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தும் என்று ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோல் ரஷ்யாவும் கீவ் உட்பட உக்ரைனின் பல்வேறுபட்ட நகரங்கள் மீது மிக கடுமையான ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள். நேற்றைய தினமும் 20 பேர் வரை கொல்லப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினமும் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அது எந்த நாடாக இருந்தாலும் அப்பாவி மக்கள் மீது இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. ஏனென்றால் ஒரு பேக்கரி பகுதி தாக்கப்பட்டதாகவும் அதில் உணவுப் பொருட்களை பெற வந்த 4 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே யாராக இருந்தாலும் அப்பாவி மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. ரஷ்யா உக்ரைன் போரும் தீவிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருப்பதால் உக்ரைனுக்கு நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் வான் பாதுகாப்பு சாதனங்களை உடன் வழங்க வேண்டும் என்ற ஜெலன்ஸ்கி கோரிக்கைக்கு எந்த ஒரு நேட்டோ உறுப்பு நாடும் ஐரோப்பிய ஒன்றிய நாடும் பதிலளிக்கவில்லை. ஏனெனில் என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் கொடுப்பதற்கு விருப்பம் இல்லாமல் இல்லை. அவர்களிடமே வான் பாதுகாப்பு சாதனங்கள் மிக மோசமான நிலையில் இருக்கின்றன. அவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தினால் அதை தடுப்பதற்கு வான் பாதுகாப்பு சாதனங்கள் இல்லை. இந்த ஈரான் அமெரிக்க போர் அமெரிக்காவினுடைய உண்மை முகத்தை ஐரோப்பிய நாடுகளின் உண்மை முகத்தை எல்லாம் தோலிரித்து காட்டியிருக்கின்றது. அள்ள குறையாத ஆயுத களஞ்சியம் பல வருடம் போர் ஏற்பட்டால் கூட அமெரிக்காவை அசைக்க முடியாதென்று பில்டப் செய்த பாதுகாப்பு ஆய்வாளர்களும் டிஃபென்ஸ் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களும் எல்லாம் இன்று அமெரிக்காவிடம் உண்மையிலேயே ஆயுதங்கள் இல்லை, இன்னும் 1 மாதம் கூட ஈரானுடன் தாக்கு பிடிக்க முடியாத மோதல் நடைபெற்றால் என்று கூறும் அளவுக்கு ஈரான் முச்சந்தியில் கொண்டு வந்து அமெரிக்காவையும் மேற்குலகையும் நிறுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஈரானுக்கு இழப்புகள் உள்ளது, அது மறப்பதற்கில்லை. ஆனால் அமெரிக்கா ஒரு அசுர பலங்கொண்ட வல்லாதிக்க சக்தி, வல்லரசு என்ற பிம்பத்தை சுக்காக ஈரான் உடைத்தெறிந்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக தற்போது ஐரோப்பிய நாடுகள் கூட உக்ரைனுக்கு உதவி செய்வது ஏனையவர்களுக்கு உதவி செய்வதை விட தங்களுடைய பாதுகாப்பையும் இராணுவத்தையும் எவ்வாறு பலப்படுத்துவது என்பது தெரியாமல் விலை பிதுங்கி நிற்கின்றார்கள் என்பதுதான் தற்போதைய உண்மை நிலை. இந்த காணொளி சார்ந்த உங்களுடைய மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற உடனடி செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.